الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: ولا تطيعوا أمر المسرفين الذين يفسدون في الأرض ولا يصلحون. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது இறுதி தூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா காலங்களை படைத்து, மாதங்களை, நாட்களை படைத்து, ஒரு சில காலங்களை விட, மாதங்களை விட, நாட்களை விட ஒரு சில மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதத்தை நாம் அடைந்து, அந்த கடைசி மாதத்தின் கடைசி கட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். 1446வது ஹிஜ்ரி வருடத்தை நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய, பூர்த்தி செய்யக்கூடிய கட்டத்தை அடைந்து, இஸ்லாமிய வருடத்தின் புது ஒரு வருடத்தை, 1447வது வருடத்தை எதிர்பார்த்தவர்களாக நாம் இந்த இடத்தில் இருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய வருடத்தில் கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்ட 4 புனிதமான மாதங்களில் ஒன்றுதான் துல்ஹிஜ்ஜா மாதம். அதே நேரத்தில் இஸ்லாமிய வருடத்தின் ஆரம்ப மாதம் முஹர்ரம், அதுவும் அல்லாஹ்வினால் கண்ணியப்படுத்தப்பட்ட, சிறப்பாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட முஹர்ரமுடைய மாதத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த பெயர் ஷஹ்ருல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள்: யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய நோன்பு, இந்த நோன்புகளில் மிக சிறந்த நோன்பு எது என்று கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ரமலானுடைய நோன்பு, அது கடமையாக்கப்பட்ட நோன்பு. ரமலானுடைய நோன்பு அல்லாத ஏனைய நோன்புகளில், ஒரு முஃமின் நோக்கக்கூடிய நோன்புகளில் சிறந்த நோன்பு
ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை குறிப்பிட்டு, முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு ரமலானுடைய நோன்புகளுக்கு பின்னால் ஒரு முஃமின் நோக்கக்கூடிய நோன்புகளில் சிறந்த நோன்பு என்று சொன்னார்கள். கண்ணியமான இந்த இடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம் என்று குறிப்பிட்டார்கள். எங்குமே எந்த மாதத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வோடு இணைத்து அல்லாஹ்வுடைய மாதம் என்று முஹர்ரமுடைய மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடவில்லை. எனவே ஒரு புனிதமான மாதத்தை நாங்கள் மாதத்துடைய இறுதியை அடைந்து இன்னும் ஒரு புனிதமான மாதத்தை நாங்கள் அடைய இருக்கின்றோம். அல்லாஹு தஆலா மாதங்களை படைத்து 12 மாதங்களில் 4 மாதங்களை புனிதமான மாதமாக, கண்ணியமான மாதமாக, மகிமைக்குரிய மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கியிருக்கிறார். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், 12 மாதங்களில் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள், கண்ணியமான மாதங்கள். ஏனைய மாதங்களில் செய்யப்படுகின்ற அமல்களை விட இந்த மாதங்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு விசேஷமான நன்மை வழங்கப்படுகிறது. அதனால்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு தடவை செய்ய வேண்டிய கடமை ஹஜ்ஜுடைய கடமை, இந்த கடமையை அல்லாஹு தஆலா அந்த புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாகிய இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாகிய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் தான் ஒரு முஃமின் கடைசியாக செய்ய வேண்டிய, வாழ்க்கையில் ஒரு முறை செய்ய வேண்டிய அந்த கடமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஹஜ்ஜுடைய கடமையை ஒரு முஃமின் பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு முந்தைய மாதம் துல்காதா, அந்த துல்காதா மாதத்தையும் அல்லாஹ் பரிசுத்தமான மாதமாக, கண்ணியமான மாதமாக, சிறப்பு நிறைந்த மாதமாக, யுத்தம் செய்வது, இன்னும் ஒரு மனிதனை பயம் காட்டுவது, அச்சத்தில் ஆழ்த்துவது, சிரமப்படுத்துவது, இன்னும் ஒரு முஃமினை துன்புறுத்துவது, இன்னும் ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்வதை விசேஷமாக அல்லாஹு தஆலா துல்காதா மாதத்திலும் அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். என்ன காரணம்? ஒரு ஹாஜி பாதுகாப்பாக ஹஜ்ஜுக்காக வேண்டி தயாராகி அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய மாதம். முற்காலத்தில் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் பிரயாணம் செய்துதான் எங்களுடைய முன்னோர்கள் ஹஜ்ஜு செய்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் ஹஜ் என்ற கடமையை ஆரோக்கியமாக நிறைவேற்ற வேண்டும், பாதுகாப்போடு நிறைவேற்ற வேண்டும் என்பதால் தான் துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு முந்தைய மாதம் துல்காதாவையும் அல்லாஹ் பாதுகாப்புக்குரிய மாதமாக, யுத்தம் செய்வதை கூட அல்லாஹ் தடை செய்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக, சமாதானமான ஒரு மாதமாக அல்லாஹ் ஆக்கி, அதே நேரத்திலே ஹஜ்ஜை முடித்த ஹாஜிமார்கள் நாடு திரும்பக்கூடிய அவர்களுடைய அந்த பிரயாணம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருளை பெற்றவர்களாக, நெருக்கத்தை பெற்றவர்களாக ஹாஜிகள் நாடு திரும்புகின்ற போது பாதுகாப்பாக திரும்ப வேண்டும், நிம்மதியாக திரும்ப வேண்டும். அதனால் துல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு அடுத்த மாதம் முஹர்ரம் மாதத்தையும் அல்லாஹு தஆலா இரத்தம் ஓட்டப்படக்கூடாது, யாருக்கும் அநியாயம் இழைக்கப்படக்கூடாது, யாருக்கும் அந்த மாதத்தில் அச்சம் ஏற்படக்கூடாது என்பதற்காக பரிசுத்தமான மாதமாக, கண்ணியமான மாதமாக, பாதுகாக்கக்கூடிய மாதமாக, மனித உயிர்களை காக்கக்கூடிய மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். அதே நேரத்திலே 4 புனிதமான மாதங்களில்
இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது. நபி அவங்க சொன்னாங்க, தொடர்ச்சியாக 3 மாதங்கள், துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், அதுக்கு பின்னால் சொன்னார்கள் ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம். இந்த ரஜப் என்ற மாதம் இஸ்லாமிய வருடத்தில் நடுவில் வரக்கூடிய மாதம். இஸ்லாமிய மாதங்களில் 6 மாதங்களை கடந்ததற்கு பின்னால் இடையில் ஒரு மாதம் வருகிறது. அதுதான் 7வது மாதம், ரஜப் மாதம். அல்லாஹ் இந்த ரஜப் மாதத்தையும் பரிசுத்தமான, கண்ணியமான, புனிதமான மாதங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். என்ன காரணம் என்றால், முற்காலத்தில் இருந்து எங்களுடைய முன்னோர்கள் ஹஜ்ஜி செய்தவர்களாக இருந்தாலும் அல்லது ஹஜ்ஜி செய்யாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் மிக அதிகமாக உம்ரா செய்யக்கூடிய மாதம் ரஜபுடைய மாதம். 6 மாதங்கள் கடந்து விட்டது, இன்னும் 6 மாதம் எஞ்சி இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும், தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் ரஜப் மாதத்தை உம்ரா செய்யக்கூடிய மாதமாக, அல்லாஹ்வுடைய மாளிகையை நாடி செல்லக்கூடிய மாதமாக ரஜபுடைய மாதத்தை அவர்கள் பாவித்திருக்கிறார்கள். அந்த மாதத்தில் மிக அதிகமாக உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் எப்படி ஹஜ்ஜுக்காக வேண்டி ஹஜ்ஜுடைய அமலை பாதுகாப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுக்கு முன்னால் இருக்கக்கூடிய துல்காதாவையும் ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு அடுத்ததாக வர இருக்கக்கூடிய, நாம் அடைய இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினானோ, சிறப்பாக ஆக்கினானோ, அந்த மாதங்களில் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் குர்ஆனில் கட்டளையிட்டு இருக்கின்றானோ, அது போன்று ரஜபுடைய மாதத்தையும் அல்லாஹ் பாதுகாப்புக்குரிய மாதமாக, பரிசுத்தமான மாதமாக, புனிதமான மாதமாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரமுடைய மாதம், நாம் அடைய இருக்கக்கூடிய முஹர்ரமுடைய மாதம் ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் மாதங்களில் மிக சிறந்த மாதமாக, அல்லாஹ்வுடைய மாதம் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக பேர் வைக்கப்பட்ட ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதம் இருக்கிறது. அந்த மாதத்திலே வரலாற்றிலே மிக முக்கியமான நிகழ்வுகள், இஸ்லாமிய சமூகத்துக்கு மிக அதிகமான வெற்றிகளை, உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதை, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை எடுத்துக்கொண்டு வந்த அநேகமான நபிமார்களுக்கும் அவர்களுடைய சமூகத்தார்களுக்கும் அல்லாஹு தஆலா பாதுகாப்பு அளித்த ஒரு மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தில் ரமலானுக்கு பின்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்துக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாக நோன்பு நோக்கக்கூடிய ஒரு மாதமாக முஹர்ரமுடைய மாதம் காணப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக அல்லாஹு தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகம் இந்த உலகத்தில் அடிமைகளாக நடாத்தப்பட்ட, மிருகங்களை போன்று நடாத்தப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து, இந்த உலகத்தில் நான் தான் உலகத்தை ஆளுகின்றேன் என்று பெருமையோடு மமதையோடு அநியாயம் செய்து வாழ்ந்த ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா முஹர்ரமுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் அளித்தார். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக குறிப்பாக ஜாஹிலியா காலத்தில் இருந்து நபி அவர்களும் குறைஷிகளும் இந்த முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாளுடைய நோன்பை நோட்டிருக்கிறார்கள். ஜாஹிலியா காலத்தில் இருந்து, இஸ்லாம் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால் இருந்து ஆஷூராவுடைய நோன்பை குறைஷிகள் நோட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோற்றார்கள். மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால் மதீனாவிலே யூதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முஹர்ரமுடைய 10வது நாள்
யூதர்களும் நோன்பு நோற்றார்கள். அவர்களை பார்த்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன காரணம், ஏன் இந்த நோன்பை நீங்கள் பிடிக்குகின்றீர்கள்? சொன்னார்கள் யூதர்கள், அந்த நாளில் தான் எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஏற்று உலகத்தில் வாழ்ந்த முஃமின்களும், அந்த காலத்திலே வாழ்ந்த முஃமின்களும் பாதுகாக்கப்பட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் செய்த, அந்த சமூகத்துக்கு அநியாயம் செய்த ஃபிரௌனையும் அவனுடைய சமூகத்தையும் அல்லாஹ் அழித்த நாள். அதனால் அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நோன்பு நோட்கிறோம் என்று யூதர்கள் சொன்ன போது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை யூதர்கள் நோக்க கூடாது என்று தடுக்காமல் மிக நிதானமாக ஹிக்மத்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த வெற்றியை நினைத்து, அந்த வெற்றியை சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கு, சந்தோஷம் அடைவதற்கு உங்களை விட நாம் தகுதியானவர்கள், நாம் தான் ஏற்றமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே ஆஷுராவுடைய நோன்பை நோக்குமாறும், நான் அடுத்த வருடம் ஹயாத்தோடு இருந்தால், உயிரோடு இருந்தால் 9வது நாளும் நோன்பு நோட்பேன். என்ன காரணம்? வணக்க வழிபாடுகளில் கூட, இபாதத்துக்களில் கூட அந்நிய சமூகத்துக்கு, யூதர்களுக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு நான் வழிபடக்கூடாது, கட்டுப்படக்கூடாது, தோதுவாக கூடாது, அவர்களை பின்பற்றக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அடுத்த வருடம் 9வது நாளையும் சேர்த்து நான் நோன்பு நோட்பேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த புனிதமான மாதத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய சமூகத்தையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து, அந்த பாதுகாப்புக்காக வேண்டி, அந்த வெற்றிக்காக வேண்டி, அந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கத்தை செய்தார்கள். நோன்பு நோற்றார்கள். நோன்பு நோற்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, என்ன சிறப்பு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆஷூராவுடைய நோன்பை நோக்கக்கூடியவர்களுடைய ஒரு வருடத்துடைய பாவங்கள், இஸ்லாமிய வருடத்தின் முதலாவது மாதம், அந்த மாதத்தில் பிடிக்கின்ற அந்த நோன்பு முன்னைய வருடம் முழுக்க செய்த பாவங்கள், சிறு பாவங்களை ஒரு நாள் பிடிக்கின்ற நோன்பின் மூலமாக அல்லாஹு தஆலா மன்னிக்குகின்றான். அந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பை சொல்லி, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜை முடித்துவிட்டு பாவம் அற்றவராக நாடு திரும்புவதை போன்று ஒரு ஹாஜிக்கு கிடைக்கின்ற சிறப்பு ஹஜ்ஜி செய்யாதவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஹஜ்ஜுக்கு அடுத்த மாதம் முஹர்ரம் மாதத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு வருடங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதே போன்று இரண்டாவது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்து, அந்த காலத்தில் வாழ்ந்த ஏனையவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்கிய அந்த தினமும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினத்தில் தான் நிகழ்ந்திருக்கிறது. 2 நபிமார்களும் அவர்களுடைய சமூகத்தார்களும் பாதுகாக்கப்பட்ட ஒரு மாதத்தை நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த சந்தோஷத்தை, அந்த மகிழ்ச்சியை நோன்பு நோற்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி தன்னுடைய சந்தோஷத்தை, ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இரண்டாவது அல்லாஹு தஆலா இந்த புனிதமான 4 மாதங்களை குர்ஆனில் குறிப்பிட்டு 2 விடயங்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அந்த வசனத்திலே 2 முக்கியமான விடயங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஃபலா தظلموا فيهن انفسكم, மனிதர்களே, இந்த புனிதமான மாதங்களில் நீங்கள் உங்களுக்கே அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம்.
இந்த வசனம் இரண்டு அர்த்தங்களை, இரண்டு கருத்துக்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் பாவங்களை செய்து தனக்குத்தானே அநியாயம் செய்யக்கூடாது. மிக குறிப்பாக பாவங்களை மனிதர்கள் நெருங்கக்கூடாது. பாவங்கள் மனிதர்களை அழித்துவிடும், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக்கிவிடும், அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு காரணமாக மாறிவிடும். இது பொதுவான விடயம். மிக குறிப்பாக இந்த புனிதமான மாதங்களில் மனிதர்கள் மிக அதிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய இந்த புனிதமான மாதங்களில் நீங்கள் பாவங்களை செய்து உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம். பாவத்துடைய விபரீதத்தை, பாவத்துடைய பாரதூரத்தை அல்லாஹ் விசேஷமாக இந்த புனிதமான மாதங்களிலே நீங்கள் செய்துவிடக் கூடாது. சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பெரும் பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களை நீங்கள் நெருங்கக்கூடாது. ஏன், இந்த மாதங்களில் அநேகமான உலமாக்களுடைய கருத்துப்படி நன்மைகளுக்கு விசேடமான நன்மைகள், நல்ல காரியங்களுக்கு விசேடமான நன்மைகள் வழங்கப்படுவதை போன்று பாவங்களுக்கு விசேஷமான தண்டனைகள் கிடைக்கும். எப்படி? அல்லாஹு தஆலா இடங்களை படைத்து அந்த இடங்களில் சிறந்த இடமாக காபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ, காபத்துல்லாவை சிறந்த கண்ணியமான அல்லாஹ்வுடைய மாளிகைகளுக்கெல்லாம் பிரதானமான மாளிகையாக, வீடாக, உலகத்தில் இபாதத்துக்காக வேண்டி கட்டப்பட்ட முதலாவது மஸ்ஜிதாக அல்லாஹ் கட்டிவிட்டு, யார் அந்த பூமியிலே, அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய இடத்திலே யார் ஒரு பாவத்தை நினைப்பார்களோ, அநியாயம் செய்ய நினைப்பார்களோ, ஒரு பாவத்தை செய்வார்களோ, நுதிகுஹு மின் அதாபின் அலீம், அவர்களுக்கு நாங்கள் விசேடமான தண்டனைகளை கொடுத்து அவர்களை தண்டிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பதை போன்று இவ்வாறான புனிதமான மாதங்களில் விசேஷமாக ஒரு அடியான் பாவங்களை விட்டும், அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உலமாக்கள் விளக்கம் சொல்கிறார்கள். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, ஒரு அடியான் மற்றவர்களுக்கு, விசேஷமாக பிறருக்கு இந்த மாதத்தில் அநியாயம் செய்துவிடக் கூடாது. அநியாயம் என்பது அல்லாஹ் தன் மீது ஹராமாக்கிய ஒன்று. அல்லாஹ் கூட சொல்கிறான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, உலகத்தில் யாருக்கும் நான் அநியாயம் செய்ய மாட்டேன், அநியாயத்தை எனக்கு நான் ஹராமாக ஆக்கியிருக்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாம், அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்களுக்கு அநியாயம் செய்துவிடக் கூடாது. விசேஷமாக அநியாயங்களை விட்டும் நாம் இந்த மாதத்தில் எங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார், அந்த அடிப்படையில் இப்படியான புனிதமான மாதங்களை கண்ணியப்படுத்துவது, இப்படியான கண்ணியமான மகிமைகள் நிறைந்த மாதங்களை கண்ணியப்படுத்துவது தக்வாவுடைய அடையாளம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவராக இருக்கிறார், அவருடைய உள்ளத்தில் இறையச்சம் இருக்கிறது, தக்வா இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கிறது. தக்வா என்பது உள்ளத்தில் உதிக்கக்கூடிய, உதயமாகக்கூடிய ஒரு உணர்வு. அதனுடைய அடையாளங்கள் வெளிரங்கத்தில், வெளிப்படையில் ஏற்படும். அப்படியான அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய காலங்களை கண்ணியப்படுத்துவது, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதங்களை கண்ணியப்படுத்துவது. ذلك ومن يعظم حرمات الله فهو خير له ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. அல்லாஹ் சொல்றான், புனிதமான இடங்கள், புனிதமான மாதங்களை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அது காபத்துல்லாவாக இருக்கலாம், பள்ளி வாசல்களாக இருக்கலாம், அதானாக இருக்கலாம், ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஹாஜி தரிக்கக்கூடிய புனிதமான இடங்களாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவன் உலகத்தில் இருக்கிறான், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகள். இவைகளை கண்ணியப்படுத்துவது அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதற்கு சமன். அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, புனிதமான இந்த மாதத்தை, அதுவும் மிக குறிப்பாக நாம் 1446வது இஸ்லாமிய வருடத்துடைய கடைசி மாதத்தில் இருக்கிறோம். அல்லாஹு தஆலா அந்த வசனத்தை
புனிதமான மாதங்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அந்த வசனத்தை எப்படி முடிக்கின்றான்? வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். மனிதர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா தக்வாதாரிகளோடு இருக்கிறார். எனவே எங்களுடைய தக்வாவை பரிசோதிக்கக்கூடிய கட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். சென்ற வருடம் என்னுடைய வாழ்வை எவ்வாறு செலவழித்தேன்? ஒரு வருடத்தை நான் முடிவடைத்து நிவர்த்தி செய்துவிட்டு பூர்த்தி செய்துவிட்டு இன்னும் ஒரு வருடத்தை நான் அடைய இருக்கின்றேன். அந்த வருடத்தை அடைவதற்கு முன்னால் இந்த உலகத்தை விட்டும் நான் பிரிந்து சென்று விடலாம். எனக்கு எழுதப்பட்ட மரணம் எனக்கு ஏற்பட்டு விடலாம். இன்னும் ஒரு புது வருடத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை, இன்னும் ஒரு ஹஜ்ஜுடைய மாதத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் இழந்து விடலாம் என்ற அச்சத்தோடு, அல்லாஹுடைய இறை அச்சத்தை, மரணத்துடைய பயத்தை, என் அஜல் நெருங்கி இருக்கிறது, என் மரணம் என்னை துரத்திக் கொண்டிருக்கிறது, ஒரு மாதத்தை நான் விட்டும் இன்னும் ஒரு மாதத்தை நான் அடைகின்ற போது, ஒரு வருடத்தை விட்டும் இன்னும் ஒரு வருடத்தை நான் நெருங்குகின்ற போது, ஒரு நாளை கழித்து இன்னும் ஒரு நாளை நான் நெருங்குகின்ற போது நான் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, குர்ஆன் 40வது வயதை மிக கண்ணியமாக பேசுகிறது. 40 வயதை அடைந்தவர்கள் இன்னும் 40 வருடங்கள் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு வாழக்கூடாது. 40வது வயதை குர்ஆன் மரணத்துடைய வயதாக, ஒரு மனிதன் மரணத்தை நெருங்கிவிட்டான், உலகத்தில் அதிகமான காலங்கள் வாழ்ந்துவிட்டான், இந்த சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் நபி அவர்கள் சொன்னார்கள் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம். 40 வயதென்றால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அல்லது கொடுக்கப்படுகின்ற இந்த உம்மத்துக்கு வழங்கப்பட்ட ஆயுள் காலம் 60 என்றால் 40 அடைந்தவர் அந்த 60இல் 3/2 கடந்து விட்டார். அதிகமான காலம் அவர் வாழ்ந்து விட்டார். மிக குறைந்த காலம், வினாடிகளோ நிமிடங்களோ நாட்களோ வாரங்களோ அதாவது கிழமைகளாக இருக்கலாம், என்னுடைய மரணம் நெருங்கி இருக்கிறது என்ற உணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதனால் தான் குர்ஆனில் அல்லாஹ் ஹத்தா இதா பலக அஷுத்தஹு வ பலக 40 சனா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 40வது வயதை அடைந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். என்ன துஆ? மரணத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய துஆ. தௌபாவை, இன்னி துபுது இலைக் வ இன்னி மினல் முஸ்லிமீன். 40வது வயதிலிருந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை ஞாபகம் செய்தார்கள். விசேஷமாக, யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் தௌபா செய்கிறேன், நான் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீ முஸ்லிமாக மரணிக்க செய்ய வேண்டும். எனவே தௌபா செய்யக்கூடிய கட்டத்தை நாங்கள் நெருங்கியிருக்கிறோம். காலங்கள் செல்ல செல்ல, வயது போக போக, நாட்களை கடக்க கடக்க மரண சிந்தனை ஏற்பட வேண்டும், மௌத்துடைய ஞாபகம் ஏற்பட வேண்டும். அதனால் தங்களுடைய முன்னோர்கள் 40 அடைந்தார்கள் என்றால் உலகத்துக்கு துனியாவுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை குறைத்து மஸ்ஜிதுகளுக்கும் தீனுடைய விடயங்களுக்கும் மார்க்கம் சார்ந்த விடயங்களுக்கும் மறுமை சம்பாத்தியத்துக்கும் நேரம் கொடுப்பார்கள். எனவே 40 அடைந்தவர்கள் இன்னும் 40 வாழ்வோம் என்ற எதிர்பார்ப்போடு வாழாமல், மரணத்தை நான் நெருங்கிவிட்டேன், கபூரை நான் நெருங்கிவிட்டேன், உலகத்தை விட்டு பிரிந்து உண்மையான வாழ்வை சந்திக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நெருங்கிவிட்டேன் என்ற உணர்வை ஏற்படுத்துவதை போன்று மிக குறிப்பாக இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் கடைசி கட்டத்தில், அதாவது முஹர்ரமுடைய மாதத்தை அடைய இருக்கின்றோம், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். சென்ற வருடங்களுக்கான பாவங்களுக்கான தௌபாவை நாங்கள் பெறுவோம். இந்த மாதத்தை சிறப்பாக கண்ணியமாக நாங்கள் நடாத்துவோம், கழிப்போம். அதே போன்று மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருப்பதை போன்று, சிறப்புப்படுத்தியிருப்பதை போன்று, அல்லாஹ் பரிசுத்தமான மாதங்களை உயர்வாக ஆக்கி அந்த மாதங்களை நீங்கள் மதிக்க வேண்டும், நாம் மதிக்க வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருப்பதை போன்று புனிதமான இடங்களையும் நாங்கள் மதிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகை அது காபத்துல்லாவாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பெயர் உலகத்தில் உயர வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பெயர் ஞாபகம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக, ஈமானுடைய அடையாளம், இஸ்லாத்துடைய அடையாளம், பள்ளி வாசல்கள் கட்டப்படுகின்றன. பள்ளி வாசல்களை நாங்கள் கண்ணியப்படுத்துவது, மதிப்பதும் தக்வாவுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசல்களை மதித்தார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் முதலாவதாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி ஒரு பள்ளி வாசலை கட்டினார்கள். 6 மாதங்கள் 1 வருடம் 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 1
ஈச்சம்பழ மரத்துடைய ஓலைகளால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலுக்கு தரை கூட கிடையாது, மண்ணில் தான் சுஜூது செய்தார்கள். அந்த பள்ளிவாசலை அல்லாஹ் குர்ஆனில் சிறப்பாக கண்ணியமாக பேசியிருக்கின்றான். பள்ளிவாசல்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர்களையும் கண்ணியப்படுத்தினார்கள், தொழுகையாளிகளை கண்ணியப்படுத்தினார்கள். பள்ளிவாசல்களுக்காக வேண்டி எடுத்து வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்களும் ஒரு மனிதனுடைய பாவங்களை அழித்து விடும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று பள்ளிவாசல் சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள் மதிக்கப்பட வேண்டும், கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். அந்த இடங்களை நாங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வது, பள்ளிவாசலுடைய பொருட்களை கண்ணியப்படுத்துவது, சுஜூத் செய்யக்கூடிய இடங்களை மதிப்பது, பள்ளிவாசல்களுடைய அழுக்குகளை சுத்தம் செய்வது, இவைகள் அனைத்தும் மின் தக்வல் குலூப், உள்ளத்திலே தக்வா இருக்கிறது, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வின் அடையாளம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் ஆரம்ப காலத்தில் பயான் செய்கின்ற போது, ஹுத்பாக்கள் செய்கின்ற போது அவர்களுக்கு மிம்பர் இருக்கவில்லை. ஒரு ஈச்சம்பழ மரக்குத்திக்கு மேலால் நின்று கொண்டுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுத்பா செய்தார்கள், பயான் செய்தார்கள். அதற்கு பின்னால் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய செலவினால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிம்பரை தயார் செய்து கொடுத்தார், ஒரு சஹாபி பெண்மணி. கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக இருந்தும் கூட பொது சொத்துக்கள், வக்ஃப் சொத்துக்களை மிக கவனமாக பாவித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதிய மிம்பர் தயாரிக்கப்பட்டது, அந்த மிம்பரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தினார்கள், ஏறி பயான் செய்தார்கள். ஆனால் பழைய மிம்பரை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூக்கி எறியவில்லை. அந்த பழைய மிம்பர் பள்ளிவாசலுக்குள்ளால் இருந்தது. புதிய மிம்பருக்கு மேலால் ஏறிக்கொண்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்கின்ற போது ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. என்ன அற்புதம்? பள்ளிவாசலுக்குள்ளால் ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை அழுவதை போன்ற ஒரு சத்தம், தேமி தேமி அழக்கூடிய ஒரு சத்தம் கேட்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த பள்ளிவாசலுடைய அந்த பழைய மிம்பர் ஈச்சம்பழ மர குத்தி அழுது கொண்டிருக்கிறது. இது ஒரு அற்புதம், முஅஜிஸா. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்குத்தியை தான் ஏறி நின்ற புதிதாக கட்டப்பட்ட அந்த மிம்பருக்கு பக்கத்திலே அதை அப்படியே, அதாவது நபி அவர்கள் தன்னுடைய முபாரக்கான மேனியினால் அணைத்து, ஒரு குழந்தையை அணைப்பதை போன்று அணைத்து, தன்னுடைய அந்த மிம்பருக்கு மேலால் புதிதாக தயாரிக்கப்பட்ட மிம்பருக்கு பக்கத்திலே வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரக்குத்தியில் மிம்பரிலே நின்றவர்களாக, அந்த மரக்குத்தியில் கை வைத்தவர்களாக பயான் செய்ய ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த மிம்பர், அந்த மரக்குத்தியை நான் கட்டி அணைக்கவில்லை என்றால் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த மரக்குத்தி அழுது கொண்டிருக்கும் என்று சொன்னார்கள். தன்னுடைய மிம்பரோடு சேர்த்து வைத்தார்கள். பள்ளிவாசலில் பயானுக்காக வேண்டி பாவிக்கப்பட்ட ஒரு மரக்குத்தியை கூட, அல்லாஹ்வுடைய சொத்து, வஅன்னல் மஸாஜித லில்லாஹ், பள்ளி வாசல்களுக்கு நாங்கள் பெயர்களை சூட்டலாம், ஆனால் எல்லா பள்ளி வாசல்களும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அது பள்ளி வாசலுடைய தளபாடங்களாக இருக்கலாம், பள்ளி வாசல்களுடைய விரிப்புகளாக இருக்கலாம், பள்ளியில் பாவிக்கப்படக்கூடிய தண்ணீராக இருக்கலாம், மின்சாரமாக இருக்கலாம். இவைகள் அனைத்தும் வக்ஃப் சொத்தின் அடிப்படையிலே, பொது சொத்துக்களின் அடிப்படையிலே பயன்படுத்தப்படுகின்றன என்பதை உணர்ந்து பொது சொத்துக்களை நாம் மோசடி செய்துவிடக் கூடாது, துஷ்பிரயோகம் செய்துவிடக் கூடாது. பொதுவாக பொது சொத்துக்களை, அது காடாக இருக்கலாம், மிருகங்களாக இருக்கலாம், பொது போக்குவரத்து சாதனங்களாக இருக்கலாம், பொது மைதானங்களாக இருக்கலாம், இவைகளை உதாசீனம் செய்வது, துஷ்பிரயோகம் செய்வதை குர்ஆன் ஃபசாத் என்று பேசியிருக்கிறது. ஃபசாத் என்று பேசியிருக்கிறது, ஃபித்னா என்று பேசியிருக்கிறது, குழப்பம் என்று பேசியிருக்கிறது. என்றால் அல்லாஹ்வுடைய சொத்து, பள்ளிவாசலுடைய மின்சாரம், பள்ளிவாசலுடைய தண்ணீர், பள்ளிவாசலுடைய விரிப்புகள், பள்ளிவாசலுடைய மிம்பர், பள்ளிவாசலுடைய சுவரு, பள்ளிவாசலை சார்ந்திருக்கக்கூடிய மலசல கூடங்கள் கூட, ஒரு தொழுகையாளி உது செய்ய வேண்டும் என்பதற்காக, ஒரு தொழுகையாளி தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக, பள்ளிவாசல்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக,
கட்டப்பட்டிருக்கக்கூடிய பள்ளியோடு சார்ந்திருக்கக்கூடிய பொது சொத்துக்களையும் கவனமாக நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமூகம் நாக்கத்துல்லா என்று அல்லாஹ் தன்னுடைய ஒட்டகம் என்று குர்ஆனில் ஒரு ஒட்டகத்தை அட்டாட்சியாக குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஒரு படைப்பு, அல்லாஹ்வுடைய ஒட்டகம். அந்த சமூகம் அந்த ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். நாக்கத்துல்லா, அல்லாஹ் தன்னோடு இணைத்து பேசியிருக்கிறான். அந்த ஒட்டகத்தை அறுத்தார்கள். அந்த சமூகம் அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்தை பார்த்து என்ன சொன்னாங்க? வலா துதிஉ அம்ரல் முஸ்ரிஃபீன் அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன். என்னுடைய சமூகமே, நீங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டாம், துஷ்பிரயோகம் செய்ய வேண்டாம். என்ன வீண்விரயம் செஞ்சாங்க? என்ன துஷ்பிரயோகம் செஞ்சாங்க? ஒட்டகத்தை அறுத்தாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சொத்து, அல்லாஹ்வினால் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அத்தாட்சி. துஷ்பிரயோகம் செய்தார்கள், அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். எங்கள் எல்லோருக்கும் அதிலே பாடம் இருக்கிறது. வலா துதிஉ அம்ரல் முஸ்ரிஃபீன். வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள், துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படக்கூடாது. அவர்களுக்கு பின்னால் நீங்கள் செல்லக்கூடாது. அவர்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது. அவர்கள் யார்? அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்த். இந்த பூமியிலே அவர்கள் குழப்பங்களை செய்வார்கள். வலா யுஸ்லிஹூன். நலவுகளை செய்ய மாட்டார்கள். என்ன குழப்பம்? யுத்தம் செய்ததல்ல. என்ன குழப்பம் செஞ்சாங்க? அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு ஒட்டகத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை முஃப்ஸிதீன்கள், குழப்பக்காரர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியாக இருந்தால் குர்ஆனில் 3 இடங்களில் இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மா கான லில் முஷ்ரிகீன ஐ யஅமுரு மசாஜிதல்லாஹ். அதே போன்று இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா 3 இடங்களிலே மசாஜிதுல்லாஹ் 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 வமன் அظلமு மிம்மன் மனஅ மசாஜிதல்லாஹ். பள்ளி வாசல்களை தன்னோடு இணைத்து அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்கள், அல்லாஹ்வுடைய பள்ளி வாசல்கள் என்று அல்லாஹ் பள்ளி வாசல்களை பேசியிருக்கின்றான். பள்ளி வாசல்கள் வக்ஃப் செய்யப்பட வேண்டும். வக்ஃப் என்றால் என்ன? அது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரியது என்று நாங்கள் சொல்லுவோம். எனவே பள்ளிவாசலுடைய சுவர்களாக இருக்கலாம், பள்ளிவாசலுடைய விரிப்புகளாக இருக்கலாம், இவைகளை நாங்கள் துஷ்பிரயோகம் செய்வதும் அநியாயத்தின் ஒரு வகை, உள்ளத்தில் தக்வா இல்லை என்பதற்கான அடையாளம். எனவே பள்ளிவாசல்களை மதிப்போம். புனிதமான மாதங்களை மதிப்பதை போன்று பள்ளிவாசல்களை, பள்ளிவாசல்களுடைய தளபாடங்களை, பள்ளிவாசல்களுடைய விரிப்புகளை, பள்ளிவாசல்களுடைய மின்சாரங்களை உரிய விடயங்களில் பயன்படுத்துவோம். இபாதத்துகளுக்காக பயன்படுத்துவோம், தொழுகைகளுக்காக பயன்படுத்துவோம். இவைகளில் வீண்வரியம் செய்வதும் அல் ஃபசாது ஃபில் அர்த், பூமியில் குழப்பம் செய்வது என்ற தலையங்கத்துக்குள்ளால் வந்துவிடும். பள்ளிவாசலுடைய நீர்களாக இருக்கலாம், தண்ணீர்களாக இருக்கலாம், இவைகள் அனைத்தும் வக்ஃபுகளாக இருக்கிற காரணத்தினால் மிக கவனமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பள்ளியுடைய ஒரு வக்ஃபு சொத்தை பாதுகாத்தார்களோ, கண்ணியப்படுத்தினார்களோ, அதுபோன்று பள்ளிவாசலுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் மதிப்போம். புனிதமான மாதத்தை மதிப்போம், புனிதமான இடங்களை மதிப்போம். அதன் மூலமாக என்னுடைய தக்வாவுடைய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தி அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து புனிதமான மாதத்தில் என்ன வெகுமதிகளை, சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அந்த சிறப்புகளையும் நன்மைகளையும் அடைந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைந்து இந்த உலகத்தை விட்டு ஈமானோடு பிரியக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.